அடகு வைத்திருக்கக்கூடிய நகைகளை ரொம்பவே எளிமையா, சீக்கிரமா மீட்கிறதுக்கான சில விஷயங்கள பத்தி தான் இந்த வீடியோல நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்க போறேன். எஸ், அடகு நகைகள சீக்கிரமா திருப்ப வேண்டிய கட்டாயமும், அவசியமும் நம்மளுக்கு இருக்கு. ஏன்னா, ஆர்பிஐ அடிக்கடி நியூவா ரூல்ஸ் கொண்டு வந்துகிட்டே இருக்காங்க. அது நம்ம எல்லாருக்குமே பெரிய பெரிய ட்ரபிளா வந்து இருக்கு. அஃப்கோர்ஸ் ஜனவரி 26 வரைக்குமே, அதாவது 2026ல ஜனவரி வரைக்குமே இந்த நியூ அப்டேட்ஸ்ல இருந்து ரிலாக்சேஷன் வந்து தர்றோம். ஸோ அதுக்கப்புறமா வந்து பார்த்துக்கலாங்கிற மாரி குடுத்துருக்காங்க. ஸோ 2,00,000க்கு அதிகமா வைக்கக்கூடிய கடன் வந்து வைக்கக்கூடியவங்களுக்காக தான் இந்த ரூல்ஸ் வந்து இப்போ பொருந்தும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அ நம்ம வந்துட்டு ஒரு சின்ன சின்ன அமௌண்ட் நம்ம வச்சிருந்தோம் அப்படின்னா பிரச்சனை இல்ல. ஒருவேளை நம்ம ஏதாவது ஒரு எமர்ஜென்சிக்காக ஒரு 3,00,000 4,00,000 வச்சிருந்தோம் அப்படின்னா, இந்த ரூல்ஸ் எல்லாமே நம்மளுக்கும் அக்செப்டபிள் தான். ஸோ முடிஞ்ச வரைக்கும் இந்த ட்ரபிள்ல இருந்து ரிலீஃப் ஆகறதுக்கு உங்களுடைய ஜுவல்ஸ பேங்க்ல இருந்து வெளிய எடுக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப பெட்டர். ஸோ அதுக்கான சில விஷயங்கள தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். ஒருவேளை உங்களுக்கு ஆர்பிஐ கொண்டு வந்திருக்கக்கூடிய ரூல்ஸ் பத்தி தெரியாம இருந்தது அப்படின்னு சொன்னா, அந்த லாங் வீடியோவுடைய லிங்க்க டிஸ்கிரிப்ஷன்ல குடுக்குறேன். உங்களுடைய ஃப்ரீ ஆஸ்ல பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. உங்களுடைய அடகு நகைகள மீட்கிறதுக்கு பிரின்சிபல் அமௌண்ட்ட முதல்ல முடிஞ்ச வரைக்கும் கட்டி, உங்களுடைய தொகைகள குறைக்கிறதுக்கு வந்து ட்ரை பண்ணுங்க. அது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். உங்க அசல் தொகை எவ்வளவு இருக்கோ, அத 1 இயர்க்குள்ள கையில கிடைக்கும் போதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா அதுல கட்டுறதுக்கு வந்து ட்ரை பண்ணுங்க. அதே மாதிரி உங்களுடைய பிரின்சிபல்ஸ நீங்க பே பண்ணும்போதே ஸ்டாண்டர்டான வட்டி. அதாவது 1 வருஷத்துக்கு ஒரு வட்டி இருக்கும் இல்லையா? ஒரு 9,000 வட்டி இருக்குன்னு வச்சுக்கோங்க. அந்த வட்டிய 12ஆல டிவைட் பண்ணீங்க அப்படின்னா, 1 மந்த்துக்கான இன்ட்ரெஸ்ட் அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைச்சிரும். ஸோ ரூ. 750 வரும். அந்த ரூ. 750 ஸ்டாண்டர்டா எவ்ரி மந்த் வந்து நீங்க பே பண்ணிட்டு வாங்க. ஸோ உங்க கையில கிடைக்கக்கூடிய பிரின்சிபல் அமௌண்ட்ட அப்பப்போ பே பண்ணிட்டே வாங்க. பிரின்சிபலும் குறையும், இன்ட்ரெஸ்ட்டும் ஸ்டாண்டர்டா நீங்க பே பண்ணியிருப்பீங்க. ஸோ நான் முதல்ல மேல சொன்ன பிரின்சிபல் அமௌண்ட்ட மட்டும் நீங்க குறைக்கும்போது, என்ன அதுல உங்களுக்கு ஒரு ப்ளஸ் பாயிண்ட் கிடைக்கும் அப்படின்னா, நம்ம முதல்ல எல்லாம் வருஷத்தினுடைய முடிவுல ஒருவேளை நம்மளால ஜுவல்ல வந்துட்டு திருப்ப முடியல அப்படின்னா, நம்ம வட்டிய மட்டும் கட்டி ரெனிவல் வந்து பண்ணி வச்சுக்கலாம். மாத்தி வந்து நெக்ஸ்ட் இயர்க்கு வச்சுக்கலாம். பட் இப்ப அது முடியாததுனால, நீங்க பிரின்சிபல் அமௌண்ட்ட குறைச்சிட்டே வந்தீங்க அப்படின்னா, ஒரு 1,00,000 நீங்க வந்து வச்சிருக்கீங்க அப்படின்னு வச்சுக்கலாம். அந்த 1,00,000த்த என்னால முழுசா உங்கனால அந்த 1 இயர்ல பெரட்ட முடியலன்னா, இந்த அசல் தொகைய கொஞ்சம் கொஞ்சமா குறைச்சிட்டு வரும்போது, மினிமம் ஒரு 50, 50 நீங்க பே பண்ணியிருந்தா கூட, ஒரு 50,000 அப்படிங்கிறத ஒரு சின்ன ரொட்டேஷனல்ல வேற எங்காவது நம்ம பெரட்டி, அந்த ஜுவல்ல வந்து நம்ம வெளிய எடுக்கிறதுக்கான சான்ஸ் இருக்கு. ஸோ நீங்க அந்த பிரின்சிபல நீங்க கட்டாமயே வந்துட்டு இருந்தீங்க அப்படின்னா, அந்த இயர் எண்ட்ல 1,00,000 நீங்க ஃபுல்லா பே பண்ணி, இன்ட்ரெஸ்ட்டும் பே பண்ணி நீங்க வெளிய எடுக்கிற மாதிரி இருக்கும். இன்கேஸ் உங்க கையில அந்த 1,00,000 அந்த சமயத்துல இல்ல அப்படின்னா, நீங்க வெளிய வட்டிக்கு வாங்கி தான் நீங்க அந்த நகைய திருப்புற மாதிரி இருக்கும். ஸோ இந்த சங்கடங்களை எல்லாமே அவாய்ட் பண்ணிக்கிறதுக்கு முடிஞ்ச வரைக்கும் அசல் தொகைகள கொஞ்சம் கொஞ்சமா கட்டி குறைச்சிட்டு வாங்க. ஸோ ஸ்டாண்டர்டா நீங்க இன்ட்ரெஸ்ட்ட வந்து பே பண்ணிட்டே வரும்போது, உங்களுக்கு ட்ரபிள் அப்படிங்கிறது மொத்தமா கட்ட வேண்டிய தொகை கொஞ்சமா குறையும். உங்களுக்கு கொஞ்சம் ரிலாக்சேஷன் வந்து அதுல உங்களுக்கு கிடைக்கும். 3வதா ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, நீங்க ஒரு நகைய 1,00,000க்கு அடகு வச்சிருக்கிறதா வச்சுக்கலாம். ஸோ 9% ஆஃப் இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு எடுத்துட்டீங்கன்னா, அந்த வருஷத்தினுடைய முடிவுல நீங்க ரூ. 1,09,000 பே பண்ண மாதிரி இருக்கும். ஸோ அது மாச வட்டி அப்படின்னு எடுத்துட்டீங்கன்னா ரூ. 750 வரும். ஸோ இந்த மொத்த தொகை ஒரு வருஷத்துக்கு நீங்க கட்ட வேண்டிய தொகை 1,09,000த்த 12ஆல டிவைட் பண்ணுங்க. அதாவது 1 இயர் கால்குலேஷனுக்கு டிவைட் பண்ணுங்க. அப்ப நீங்க கட்ட வேண்டிய தொகை எவ்வளவு வரும் மாசம் மாசம்? அசல் பிளஸ் வட்டி 2ம் சேர்த்து ரூ. 9,080 வரும். ஸோ ரவுண்ட் ஃபிகர்ல ஒரு ரூ. 9,100 எடுத்துக்கோங்க. இந்த தொகைய நீங்க ஒவ்வொரு மாசமுமே ஏதாவது ஒரு இஎம்ஐ பே பண்றோம். இது என்னுடைய கடன். இதுக்காக நான் வந்து எவ்ரி மந்த் நான் இந்த டேட்ல வந்து பர்ட்டிகுலர் டேட்ல நான் பே பண்ணிட்டே வரேன்னு நினைச்சு பே பண்ணீங்க அப்படின்னா, எக்ஸாக்ட்டா உங்களுடைய 12th மந்த்ல உங்களுடைய எந்த விதமான ஒரு ஸ்ட்ரெஸ்ஸும் இல்லாம உங்களுடைய நகையை ஈஸியா வந்து வெளிய எடுக்கிறதுக்கு வந்து முடியும். இதுக்கு கமிட்மெண்ட்டும், டிசிப்ளினும் ரொம்ப ரொம்ப முக்கியம். எப்படி நம்ம பேங்க்ல வந்து நம்ம பே பண்ணும்போது இன்கேஸ் ஒரு இஎம்ஐ வந்து நம்மளுக்கு டிராப் ஆகுது அப்படின்னா, செக் பவுன்ஸ் வரும். அடுத்தவங்கள நம்மள கொஸ்டின் கேட்பாங்கங்கிற ஒரு பயம் இருக்குமோ, அதே பயத்தோட, அதே பொறுப்போட இந்த விஷயத்த நீங்க செஞ்சீங்க அப்படின்னா, உங்களுடைய அடகு நகைகள ஈஸியா மீட்கிறதுக்கு வந்து முடியும்.
இந்த ஜுவல் லோனுக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் குடுங்க. அத குடுக்கறது மூலியமா உங்களுடைய செலவுகள கட்டுப்படுத்தி, அந்த தொகைகள அப்படியே லோனுக்கு ரீபேமெண்ட் பண்றதுக்கு உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஸோ இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஸோ இதுல வந்துட்டு என்னுடைய நகை உள்ள இருக்கு. அது எதிர்காலத்துக்கு வந்து ஒரு இன்வெஸ்ட்மென்ட் பர்ப்பஸ்லயும் இருக்கும். எமர்ஜென்சிக்கும் கை குடுக்கும். ஸோ எந்த அளவுக்கு அதுக்கு இம்பார்ட்டன்ட் குடுக்கணுமோ, அந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ட் குடுங்க. உங்களுடைய ஒவ்வொரு செலவுகளையுமே எங்கெங்கெல்லாம் ஒரு ரூ. 10 குறைக்க முடியுமோ, அதையெல்லாம் பெர்ஃபெக்ட்டா குறைக்கிறதுக்கு வந்து இனி ட்ரை பண்ணுங்க. நம்மளுக்கு வந்து ஒரு 6 மந்த்ஸ் பீரியட் வந்து இருக்கு. ஸோ 2,00,000க்கு குறைவா நீங்க வந்து வச்சிருக்கீங்க, நகை அடகு வச்சிருக்கீங்கன்னா, நியூ நியூ ரூல்ஸ் வந்து உங்களுக்கு அக்செப்டபிள் ஆகாது. ஸோ 2 லேக்ஸ்க்கு மேல வச்சிருக்கீங்க அப்படின்னா, உங்களுக்கு இந்த நியூ ரூல் வந்து உங்களுக்கு ஓகே ஆகும். நீங்க இந்த 2,00,000க்கு உட்பட்டவங்க ஒரு 6 மாசம் வரைக்கும் உங்களுக்கு ஒரு கிரேஸ் பீரியட் அப்படிங்கிறது இருக்கு. இந்த கிரேஸ் பீரியடுக்குள்ள முடிஞ்ச வரைக்கும் உங்களுடைய ஜுவல்ஸ வெளிய எடுக்கிறதுக்கு வந்து ட்ரை பண்ணுங்க. அதுக்கு கை கொடுக்கக்கூடிய ஒரே விஷயம் எது அப்படின்னு சொன்னா, உங்களுடைய செலவ கட்டுப்படுத்தி நிறைய பணங்கள சேமிக்கிறது மட்டும் தான். ஒரு எமர்ஜென்சியான ஒரு விஷயம் நடக்குது, இல்ல மெடிக்கல் எக்ஸ்பென்சஸ் நடக்குது அப்படின்னா, அத தாண்டி வேற எந்த ஒரு பர்ப்பஸ்க்காகவும் உங்களுடைய ஜுவல்ல அடமானத்துக்காக கொண்டு வந்து போகாதீங்க. நிறைய பேரு சின்ன சின்ன ரொட்டேஷனலுக்காகவும், சின்ன சின்ன கடன்களுக்காகவும் ஜுவல்ல வந்து பிளெட்ஜ் பண்ணுவாங்க. ஸோ அந்த மிஸ்டேக்ஸ இனிமேல் அவாய்ட் பண்ணிக்கோங்க. ஒரு சின்ன சின்ன கடன்னா முடிஞ்ச வரைக்கும் வேற ஏதாவது ஆல்டர்னேட் பண்ண முடியுமான்னு பாருங்க. ஏன்னா, நம்ம கவர்மெண்ட் பேங்க்ல கம்மி இன்ட்ரெஸ்ட் அப்படிங்கிறதுனால சட்டுன்னு கொண்டு போய் வைக்கிறோம். நம்ம ரொட்டேஷனல் பண்ணிக்கலாம். அது எக்ஸ்டர்ன் அமௌண்டல் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான ப்ராசஸ் எல்லாம் பண்ணிட்டு இருந்தோம். இப்போ ரொம்ப ட்ரபிளா இருக்கிறதுனால இந்த மிஸ்டேக்ஸ் அவாய்ட் பண்றது ரொம்ப ரொம்ப பெட்டரான ஒரு விஷயம். ஸோ எமர்ஜென்சி அப்படிங்கிற ஒரு பர்பஸை தாண்டி வேற எதுக்காகவும் ஜுவல்ல பேங்க்குக்கு வந்து கொண்டு போகாதீங்க. நீங்க ஒருவேளை மற்ற சேமிப்புகள் எல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு வச்சுக்கலாம். ஸோ நீங்க வந்து ஒரு 1 இயர்க்குள்ள 1 லேக் எப்படி நம்ம சேவ் பண்றது, இல்ல வேற ஏதாவது விஷயங்களுக்காக ஒரு சிட்டு வந்து போட்டுட்டு இருக்கீங்க அப்படின்னா, அதை எல்லாத்துக்கு விட இந்த ஜுவல் லோனுக்கு இம்பார்ட்டன்ட் கொடுத்து நீங்க இதை வந்து ரெக்கவரி வந்து பண்றதுக்கு வந்து பாருங்க. உங்களுடைய மற்ற சேமிப்புகள் ஏதாவது வச்சிருக்கீங்க அப்படின்னா அந்த தொகையை தயவு செய்து இந்த ஜுவல்ல போட்டு ஜுவல் நகையை வந்து வீட்டுக்கு கொண்டு வர மாதிரி வந்து பாருங்க. அது ரொம்ப ரொம்ப உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். ஸோ திரும்ப உங்களுடைய சேவிங்ஸை வந்துட்டு ரொம்பவே ஒரு ஸ்ட்ராங் மைண்டோட ஸ்டார்ட் பண்ணுங்க. ஈஸியா உங்களால சேவ் பண்றதுக்கு முடியும். உங்களுடைய வருமானத்துல இருந்து அட்லீஸ்ட் ஒரு 10-20% ஆவது இந்த ஜுவல் லோனுக்காக பர்டிகுலரா வந்து ஸ்பெண்ட் பண்ணுங்க. அது ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்ம எப்பவுமே அடிப்படையா என்ன சொல்லுவோம், ஒரு இன்கம்ல இருந்து 10% சேவிங்ஸ்க்காக எடுத்து வைங்க அப்படின்னு சொல்லுவோம். அதே தான் இந்த கிரெடிட்டை முடிச்சுட்டு அதுக்கப்புறமா உங்களுடைய சேவிங்ஸை வந்து ஸ்டார்ட் பண்ணுங்க. ஸோ உங்களுக்கு வந்துட்டு ஒரு 10,000 வருதா இன்கம், ஸோ 1000 ருபீஸ் இந்த கடனுக்காக நான் எடுத்து வச்சிடறேன் அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எடுத்து வந்து வச்சிருங்க. அண்ட் அதே மாதிரி இனிமேல் அடகு நகை வந்துட்டு பேங்க்குல இருந்து நான் திருப்பி வீட்டுக்கு கொண்டு வந்ததுக்கு அப்புறமா இனி எந்த ஒரு பர்பஸ்க்காகவும் நான் பேங்க்ல இதை கொண்டு போக கூடாது அப்படிங்கிற ஒரு பாசிட்டிவ் மைண்ட் செட்டை உங்களுக்குள்ள ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ அந்த மாதிரியான ஒரு எமர்ஜென்சியான ஒரு விஷயமோ, மெடிக்கல் எக்ஸ்பென்சஸோ, வேற ஏதாவது தேவைகளோ என்னுடைய குடும்பத்துக்கு வரக்கூடாது, இதை வந்து நான் பிளெட்ஜ் பண்ணக்கூடாதுங்கிற ஒரு பாசிட்டிவான திங்கிங் எப்பவுமே உங்களுடைய மைண்ட்ல இருந்துகிட்டே இருக்கணும். ஸோ எண்ணம் போல் வாழ்க்கை அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, நம்ம வாயில எதை அறிக்கை பண்றோமோ அதுதான் நம்மளுடைய வாழ்க்கையில நிஜமா நடக்கும். ஸோ நீங்க எப்பவுமே இதே பாசிட்டிவ் மைண்ட் செட்ல இருங்க. திரும்ப அடகுக்காக உங்களுடைய ஜுவல்ஸ் பேங்க்குக்கு போகாம இருக்கும். உங்களுக்கு கிடைக்கக்கூடிய எக்ஸ்ட்ரா இன்கம் ஆர் எக்ஸ்ட்ரா அமௌண்ட் ஏதாவது ஒரு விதத்துல உங்களுக்கு சின்ன சின்ன மணி வருது அப்படின்னா அதை தனியா ஒரு என்வலப் கவர்ல ஜுவல் லோனுக்காக சேவ் பண்றதுக்கு வந்து பாருங்க. எவ்ரி மந்த் வந்து நீங்க அது ஒரு அமௌண்ட் கலெக்ட் ஆனதுக்கு அப்புறமா அதை உங்களுடைய பிரின்சிபல் அமௌண்ட்ல கட்டிட்டு வாங்க. ஸோ வட்டி குறையறதுக்கான வாய்ப்புகள் வந்து உங்களுக்கு இருக்கு. நீங்க வந்து ஒரு 3 மந்த்ஸ் சேவிங்ஸ் பண்றீங்க, ஒரு 5,000 6,000 ஆயிருச்சு அப்படின்னா அது இமீடியட்டா கொண்டு போய் பிரின்சிபல்ல வந்து கட்டுங்க. பிரின்சிபல் குறைஞ்சிருச்சு அப்படின்னா இன்ட்ரெஸ்ட் ரேட்டும் உங்களுக்கு வந்து குறைஞ்சிரும். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்றது ரொம்ப ரொம்ப கஷ்டமா தான் இருக்கும். ரொம்ப நெருக்கடியா இருக்குமே, இது எப்படி நம்ம பே பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரியான சூழ்நிலைகள் மைண்ட்ல ஓடும். பட் நீங்க ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா அது ரெகுலரான ஒரு ஹேபிட்டா உங்களுடைய லைஃப்ல வந்து மாறிடும். ஸோ முதல் படி எப்பொழுதுமே கஷ்டமா இருக்கும். பட் நீங்க எடுத்து வச்சிட்டீங்க அப்படின்னா அதை முடிக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸி. ஸோ இனி வந்துட்டு வரக்கூடிய காலங்கள்ல இந்த 6 மந்த்ஸுக்கு அப்புறமும் 2 லட்சத்துக்கு உட்பட்ட கடன் வாங்கியிருக்கிறவங்களுக்கும் ரிலாக்ஸேஷன் வந்து
நியூ ரூல்ஸ் எப்படி கொடுப்பாங்க அப்படிங்கிறதெல்லாம் நம்மளுக்கு தெரியாது. ஆனால் நமக்கு நம்மளுடைய இன்வெஸ்ட்மெண்ட் நம்மளுடைய ஜுவல் சேஃபாக இருக்கணும் அப்படின்னா கொஞ்சம் ரிஸ்க் எடுத்து தான் ஆகணும். அது வரக்கூடிய நாட்களில் அதை பின்னாடி பார்க்கலாம். உங்களுடைய ஜுவல்லை சேஃபாக வச்சுக்கிறதுக்கு எங்கெங்கெல்லாம் உங்களுடைய செலவுகளை கண்ட்ரோல் பண்ண முடியும், இந்த 6 மந்த்ஸில் வேறு என்னென்னலாம் ஆப்ஷன்ஸ் இருக்குது அப்படின்னு பாருங்கள். ஒருவேளை நீங்கள் தீபாவளி சிட்டு போட்டிருக்கீங்க அப்படின்னா, தீபாவளி போனஸ் வருது அப்படின்னா அதை உடனே வந்து எடுக்கிறதுக்கு வந்து பாருங்க. இல்ல வேற ஏதாவது ஒரு விதத்துல நீங்க வந்து ஏலச்சீட்டோ மத்ததோ வந்து போட்டிருக்கீங்க, வேற ஏதாவது ஒரு சேவிங்ஸ் வச்சிருக்கீங்க அப்படின்னா அந்த சேவிங்ஸை எடுத்து இந்த ஜுவல்ல வந்து மீட்டுறதுக்கு வந்து பாருங்க. நிறைய பேர் வந்துட்டு பல்கான அமௌண்ட் வந்து வச்சிருப்போம். ஒரு 5 lakhs 10 lakhs அந்த மாதிரி வச்சிருப்போம். அவங்களுக்கு எல்லாத்துக்குமே இது வந்து பெரிய பெரிய ஒரு ட்ரபுள் தான். இதுல மிக முக்கியமான விஷயமே என்னன்னா, அந்த பணத்தை நம்மனால ரெடி ஆயிருச்சுன்னா ஓகே, ரொட்டேஷனலுக்கு இருந்தது, ஆல்டர்னேட்டிவா இருந்ததுன்னா பிரச்சனை இல்லை. இல்லை அப்படின்னா நம்ம பிரைவேட் ஃபினான்ஸ்ல போய் அதிக வட்டிக்கு வந்து சிக்க வேண்டிய சூழ்நிலைகள் வந்து இன்னைக்கு நிறைய நிறைய இருக்கு. அதனால ரொம்பவே சேஃபா வந்து இருங்க. இந்த மாதிரி ஏதாவது நியூ அப்டேட் வந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா அதை எல்லாத்தையுமே நம்மளுடைய சேனல்ல போஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம். இதெல்லாமே தொடர்ந்து பார்க்கறதுக்கு நம்மளுடைய சேனலை சப்போர்ட் பண்ணுங்க.